மூலிகைகள் என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றை நாம் முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் உடலில் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு என்ன மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு சிறுநீரக செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப அதிக பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் கேள்விப்பட்ட ஒரு பெயராக இருந்து இன்றைக்கு நம்ம தெருவில் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இன்று வழங்கப்படுகின்ற டயாலிசிஸ் சம்பந்தப்பட்ட சிகிச்சையில் பயனளிக்காமல் உயிரிழந்து போகக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மாதிரி சிறுநீரக செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் இப்போ சமீபத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நோயாக, இதற்கு பாரம்பரிய மருத்துவத்தில் மருந்துகள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரும்பாலும் என்னிடம் கேட்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகளில் ஒரு கேள்வி. ஆனால் அப்படி கிடையாது. இந்த சிறுநீரக செயல் குறைபாடு நோயை டயாலிசிஸ் இல்லாமலேயே வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் நம்மிடையே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதில் குறிப்பான ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா காசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை வகை. இந்த காசினி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரே பேரில் இருக்கக்கூடிய பலவிதமான மூலிகைகளுக்கு காசினிங்கிற பேர் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமான பூக்களோடு இருக்கக்கூடிய, பார்ப்பதற்கு கடுகை போலவே தோற்றமளிக்கக்கூடிய ஒரு காசினின்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை பொதுவாக வறண்ட பூமிகளில், உதாரணத்துக்கு ஆற்காடு, வேலூர், குடியாத்தம் இந்த பகுதிகளில் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு மூலிகையாக நம்ம பார்க்குறோம். இந்த காசினியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சிறுநீரக செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியருக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்து. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிரியாட்டினின் அளவு 6, 7, அதே போல் யூரிக் ஆசிடுடைய அளவு 100 அப்படி இருக்கவர்கள் கூட டயாலிசிஸ் செய்து கொள்வதற்கு முன்பு இந்த ஒரு கீரையை ஒரு மாத காலம் மட்டும் தொடர்ந்து ஒரு கஷாயமாக சாப்பிட்டு வந்தாலே படிப்படியாக கிட்னியுடைய செயல்பாடு அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா என்னிடம் வந்த ஒருவர் டயாலிசிஸ் செய்து கொள்ளவில்லை, ஆனால் அவருடைய கிரியாட்டினின் அளவு 10 இருந்துச்சு. அதே போல் கிட்டத்தட்ட மூச்சு விட முடியல, கை கால்களில் கடுமையான வீக்கம், வயிறு வீக்கம், இது சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளோடு இருந்தாங்க. மருத்துவ காரணங்களுக்காக அவர்களுக்கு டயாலிசிஸ் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிரித்த ஒரு நிலைமையில் தான் வந்தாங்க. அவர்களுக்கு இந்த காசினி சம்பந்தப்பட்ட கீரையை மட்டும்தான் ஒரு மூலிகை மருந்தாக நான் கொடுத்தேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு போட்டு அதை 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை 100 மில்லி, மதியம் 100 மில்லி, இரவு 100 மில்லி 3 வேளை அதை தொடர்ந்து சாப்பிட சொன்னோம். அது கூட சில உணவு கட்டுப்பாடுகள், உப்பில்லாத உணவு, அதே போல் உணவை ஒரே டைமில் சாப்பிடாமல் ஒரு நாளைக்கு 7 வேளையாக அதை பிரித்து லேசாக சாப்பிடக்கூடிய உணவு வகை, சில வகையான மூச்சு பயிற்சிகள் அப்படின்னு சேர்த்து கொடுத்து ஒரு 3 மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா அவர்களுடைய கிரியாட்டினின் அளவு பார்த்திங்கன்னா 10லிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3ஆக குறைந்து விட்டது. அந்த அளவுக்கு நல்ல மருந்துகள் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் நிறைய இருக்குது. இரண்டாவது, இந்த காசினி சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பையில் ஏற்படுகின்ற உபாதைகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யூரின் போகும்போது எரிச்சல், சில நேரங்களில் யூரின் போகும்போது ரத்தமே வரக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அதுவும் 80 வயதுக்கு மேலே ஆனவர்கள் பார்க்கும்போது சிறுநீர் பையில் கட்டிகளோ அல்லது இரத்த கட்டிகளோ அல்லது கிளாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த கட்டிகளோ அதிகமாக உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும்போது ரொம்ப சுலபமாக இந்த காசினியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவு இட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி 2ஆக பிரித்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இரத்த கட்டிகள் மற்றும் அந்த சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய திசுக்கள் தடிமனாக இருக்கக்கூடிய சிஸ்டைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து மறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும் சரி அல்லது சிறுநீர் பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும் சரி நல்ல குணத்தை அளிக்கக்கூடிய அருமையான மருந்து இந்த காசினின்னு சொல்லக்கூடிய கீரை.
இன்றைக்கு இன்னொரு வகையான பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். ஆண் பெண் இருவருக்குமே பார்த்திங்கன்னா சிறுநீர் குழல் சுருங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அல்லது சிறுநீர் குழலில் லேசாக தசை வளரக்கூடிய ஒரு பிரச்சனை. இது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை சிறுநீரே கழிக்க முடியாது. அப்போ ஒரு சின்ன கத்தீட்டர் ஒன்று போட்டு அந்த வழியை கொஞ்சம் லேசாக பெருசு பண்ணி விடுவாங்க. அதை பண்ணி விடும்போது கொஞ்சம் சிறுநீர் ஃப்ளோ இல்லாமல் அடுத்த ஒரு மாதத்துக்கு போகும், மீண்டும் சுருங்க ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனை பெரும்பாலும் அறுவை சிகிச்சை செய்து குணப்படுத்தப்படுகிறது. இல்லைனா சில நேரங்களில் செல்ஃப் கத்தீட்ரைசேஷன் சொல்லுவாங்க. கத்தீட்டர் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தாலே சிறிது சிறிதாக இது சரியாகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேதனை இருப்பவர்களுக்கு கூட நல்ல தீர்வளிக்கக்கூடிய அந்த மருந்து காசினி. 200 மில்லி தண்ணீர் எடுத்துக்கங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் இந்த காசினியோடைய பொடியை போடுங்க. நல்லா கொதிக்க வைங்க. 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க. காலை ஒரு 100 மில்லி, மதியம் ஒரு 100 மில்லி, இரவு ஒரு 100 மில்லிங்கிற மாதிரி ஒரு ஹெர்பல் டீயா, ஒரு மருந்தாக இல்லை, ஒரு ஹெர்பல் டீயாக சிறிதளவு பனங்கற்கண்டு அல்லது தேன் சேர்த்து சாப்பிட ஆரம்பித்து பாருங்கள். ஒரு 3 மாதத்திலேயே சிறுநீர் வெளிச்செல்லக்கூடிய அளவு அதிகரிக்கிறத பார்க்கலாம். படிப்படியாக இந்த ஸ்ட்ரென்ச்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஏற்படும் போது மிகப்பெரிய சவால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளாடர் ஃபுல்லாக இருக்கும்போது எப்படி உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்றுக்கு போயிட்டு வந்த பிறகு திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட அதிகமான அளவு சிறுநீர் பையிலே தங்கி போய் விடுவதை பார்க்க முடியும். அந்த மாதிரி சிறுநீர் பையில் அதிகமான சிறுநீர் தங்க ஆரம்பித்தாலே நமக்கு அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய அந்த பிளாடர் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன், மாதத்திற்கு ஒரு முறை 2 முறையாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அது வர ஆரம்பித்ததுனாலே பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ பார்த்தாலும் குளிர் ஜுரம் வரக்கூடிய பிரச்சனை, இரவு நேரத்தில் மட்டும் காய்ச்சல் இருக்கும், பகல் நேரங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காது, பசியின்மை ஏற்படும், உணவை பார்த்தாலே வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் போது கூட இந்த காசினியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம், அதாவது 200 மில்லி தண்ணீர், 1 டேபிள் ஸ்பூன் சூரணம், கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு எடுக்கும்போது சிறிது சிறிதாக இந்த பிரச்சனை குணமாகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த காசினிங்கிற மூலிகை வெறும் சிறுநீரகம் மட்டுமல்ல, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட எல்லா உறுப்புகளையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மூலிகை. இதை ஒரு மருந்தாக எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு மூலிகை தேநீராக ஏற்கனவே டயாலிசிஸ் செய்து கொண்டிருப்பவர்களோ, அல்லது டயாலிசிஸை தடுக்க விரும்புபவர்களோ, அல்லது குடும்பத்தில் யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு வேண்டாம், வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களோ தடுப்பு மருந்தாக கூட இதை தினசரி ஒரு மூலிகை பொடியாக காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை எடுக்க ஆரம்பித்தாலே சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இல்லாமல், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தால் கூட அதை முறைப்படுத்தப்பட்ட மருந்துகளோடு துணையோடு நம்மால் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் பல நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியலில், பொது வாழ்வில், ஏன் தனிப்பட்ட வாழ்வில் கூட நாம் ஒரு சிறந்த குடிமக்களாக, சிறந்த ஜனநாயகவாதிகளாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் விமர்சனங்களை காது கொடுத்து கேட்கக்கூடிய சகிப்புத்தன்மை என்பது மிக மிக முக்கியம். எல்லா விமர்சனங்களும் நமக்கு எதிரானது அல்லது நமக்கு எதிரான சதி என்று நாம் புரிந்து கொண்டு விடக்கூடாது. மாறாக ஒரு நாட்டினுடைய குடிமக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு விதமான குறைகள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும், ஒரு அரசிடம் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் ஒரு அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இந்த நாட்டினுடைய குடிமகன் என்கிற வகையில் ஒரு அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பதற்கு எவருக்கும் உரிமை உண்டு. ஊடகங்களுக்கு உரிமை உண்டு, எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு, பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு, ஏன் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உண்டு, எளிய மனிதர்களுக்கு உண்டு, எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு. ஆனால் விமர்சனங்கள் காதில் விழுந்தாலே அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதுகிற ஒரு மனநிலை என்பது இப்பொழுது தமிழகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் வருத்தத்துடன் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது விமர்சனங்களை யார் சொல்கிறார்களோ
அவர்களுக்கு எதிராக வழக்குகளை பதிவு செய்வது, அவர்கள் எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஊடகங்களாக இருந்தாலும் சரி, அவதூறு வழக்குகளை பதிவு செய்வது, அதன் அடிப்படையில் அவர்களை மிரட்டுவது அல்லது அச்சுறுத்துவது, அவர்களுடைய வாய் மூடி மௌனமாக அவர்கள் இருக்கும்படியாக செய்ய வேண்டும் என்று நினைப்பது என்பது ஒரு அராஜக அரசினுடைய வழிமுறையாகும். தமிழக அரசு அந்த பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் தமிழக அரசின் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்திருக்கிறது, ஊழல் இல்லாத துறைகளே இல்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். பகிரங்கமாக ஊடகங்களில் அந்த குற்றச்சாட்டு வெளிவந்தது. ஒரு அரசின் மீது அத்தகைய குற்றச்சாட்டை சொல்லுகிற போது அது தனியாக திடீரென அந்த குற்றச்சாட்டு தோன்றிவிடுவது கிடையாது. மாறாக ஒரு சூழலில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளைத்தான் கமலஹாசன் அவர்களும் எதிரொலித்தார். வேறு யாரும் சொல்லாததையா கமலஹாசன் அவர்கள் சொன்னார்? நிச்சயமாக இல்லை. மாறாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியினுடைய ஊழல்களை பற்றி, அராஜகங்களை பற்றி எடுத்துரைக்காத நாளே கிடையாது. ஊடகங்களில் இந்த ஆட்சியினுடைய ஊழல்களை பற்றி இவை செய்திகள் வராத நாளே கிடையாது. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்கள்தான் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார்கள், நிழல் அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொத்து குவிப்பு வழக்கில், ஊழல் செய்து குவித்த வழக்கில், ஊழல் செய்து சொத்து குவித்த வழக்கில் இன்று தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார். அந்த சிறைச்சாலையிலும் அவர் அங்கே தனக்கு வசதிகளை, சொகுசுகளை பெறுவதற்காக பெருமளவிற்கு லஞ்சம் கொடுத்தார் என்கிற குற்றச்சாட்டு இப்பொழுது வெளிவந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு பரபரப்பை தேசிய அளவில் ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிற இடமெல்லாம் ஊழலினுடைய நிழல் பிடிந்திருக்கிறது, ஊழலினுடைய கரை பிடிந்திருக்கிறது. தங்களுடைய ஊழல் கரைகளை எல்லா இடங்களிலும் விட்டு செல்லக்கூடியவர்கள் இப்பொழுது அவர்கள் ஏதோ திடீரென ஒரு கோபம் வந்தாற் போல எப்படி எங்களை பார்த்து ஊழல் குற்றச்சாட்டு கூறலாம் என்று துடிப்பது போல துடிக்கிறார்கள். அது உண்மையான துடிப்பு அல்ல, ஒரு நாடக துடிப்பு. அதற்காக கமலஹாசனை மிரட்டுகிறார்கள், கமலஹாசனை அச்சுறுத்துகிறார்கள், அவரை ஏகவசனத்தில் திட்டுகிறார்கள், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள், வழக்கு போடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். ஒரு துறையில் ஊழல் மலிந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்காக இவ்வளவு பெரிய ஆத்திரம் ஏன் வருகிறது? நான் கேட்க விரும்புகிறேன், தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பற்றி பாஜக தலைவர்கள் எத்தனை குற்றச்சாட்டுகளை, ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்கள் முன்வைக்கிறார்கள், பாஜகவினுடைய மாநில தலைவர்கள் முன்வைக்கிறார்கள், பொதுக்கூட்டங்களில் பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, மத்திய அரசினுடைய புலனாய்வு அமைப்புகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இவர்கள் மேல் சுமத்துகின்றன. ஓட்டிற்கு பணம் கொடுத்த விவகாரம், அதேபோல கூவத்தூரில் எம்எல்ஏக்களை கடத்தி வைத்திருந்த விவகாரம் என்று எத்தனையோ விஷயங்களில் மத்திய அரசினுடைய பார்வை என்பது இவர்கள் மீது இருந்து கொண்டிருக்கிறது. ஓட்டிற்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் அவர்கள் இன்றைக்கு விசாரணை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையமே உத்தரவிட்டது. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதே அந்த குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் குட்கா விவகாரம், சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குட்கா பொட்டலங்களை கொண்டு வந்து சட்டசபையிலேயே காட்டினாரே, பாருங்கள் இந்தந்த கடைகளிலெல்லாம் இப்போதும் விற்பனையாகி கொண்டிருக்கிறது என்று. அதை தடுப்பதற்கு முடியாத இவர்கள் அல்லது அமைச்சரும் காவல்துறை உயரதிகாரிகளும் சேர்ந்து அந்த விற்பனையை, தடை செய்யப்பட்ட பொருளை விற்பதற்காக முறைகேடாக உதவினார்கள் என்று, அதற்காக பெரும்பளவு பணத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று அந்த நிறுவனத்தில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையினுள் சிக்கிய ஆவணங்கள் தெரிவித்ததே. அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனை விதமான ஊழல் பட்டியல்கள், கல்வித்துறையில் ஊழல், வேளாண் துறையில் ஊழல், நீங்கள் ஊழல் இல்லாத துறைகள் என்று ஏதாவது இருக்கிறதா? எல்லா துறைகளிலுமே ஊழல் தலை கொடிகட்டி பறக்கிற ஒரு அரசாக இந்த அரசு இருந்திருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த EVKS இளங்கோன் அவர்கள் துறை வாரியாக ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு ஊழல் இருக்கிறது என 25 ஊழல் புகார்களை கொண்டு போய் கவர்னரிடம் கொடுத்தாரே, அதன் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற போது ஏதோ இவர்களை பற்றி திடீரென ஒரு குற்றச்சாட்டு வந்துவிட்டது போன்று இவர்கள் பதறுவது என்பது ஒரு நாடகத்தனமானது, போலித்தனமானது. இந்த அரசு ஊழலிலேயே பிறந்து, ஊழலிலேயே வளர்ந்து, ஊழலிலேயே மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊழலிலேயே இந்த அரசு அழியப் போகிறது என்பதிலும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கிற போது இவர்கள் தனிப்பட்ட மனிதர்களை மிரட்டுவது என்பது இவர்களுடைய பலவீனத்தை காட்டுகிறது, அச்சத்தை காட்டுகிறது. மக்களுடைய உணர்வுகள் எதிரொலிப்பதை இவர்கள் இப்படி இதன் மூலமாக தடுக்க விரும்புகிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு துறையை சார்ந்த வல்லுநர் அந்த துறையை பற்றி அவருடைய அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் திரு தஞ்சை கோ கண்ணன். ஒரு வரலாற்று ஆய்வாளரா தமிழ் மொழி, தமிழ் இனம், இதோட வரலாறு எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது, எவ்வளோ தொன்மையானது, அதற்கான ஆதாரங்கள்லாம் இன்னைக்கு எவ்வளோ தூரம் இருக்கு, இந்த மொழியோட போக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு, இப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வரலாற்று ஆய்வாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் இனம், தமிழ் மொழி பற்றி, தமிழர்களோட வரலாறை பற்றின ஒரு ஆய்வை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இது எந்த அளவுக்கு தொன்மையான ஒரு மொழியாக இருந்திருக்கு, ஒரு பழமையான ஒரு கலாச்சாரம், நாகரீகம் உள்ள மக்கள் இருந்திருக்காங்க, அதோட சிறப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இந்த ஆய்வுகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, தாய்மொழி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, தமிழர்கள் அதை விட்டு எவ்வளோ தூரம் இன்னைக்கு விலகி போயிருக்காங்க, எதையுமே தாய்மொழி மூலமாக நம்மக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அது எவ்வளோ தூரம் ஒரு முழுமையான புரிதலை உள்ளடக்கியதாக அமையுது, அது சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது உங்களுடைய அனுபவங்களில் நீங்கள் தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் இனம் பற்றியும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு ஆய்வாளர் அப்படிங்கிற முறையில் அடிப்படையில் நீங்கள் ஒரு வங்கி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு மொழி ஆர்வத்தில் தமிழர் வரலாறு பற்றின ஒரு ஆய்வு மேற்கொண்டீங்க. இந்த ஆய்வு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பேசணும். மொழி இனம் அப்படிங்கிறது ஒரு தனி மனித அடையாளத்துக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? நீ நல்ல கேள்வி கேட்டீங்க. அதற்கு முன்னாடி ஒரு சிறிய செய்தியை சொல்லிவிட்டு நான் பதில் சொல்கிறேன். நிலம், நீர், இனம், மொழி, பண்பாடு, வரலாறு இவைகள் பன்முக தாக்குதலுக்கு இன்று ஆளாகி இருக்கின்றன. இந்த ஒரு உண்மையை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே மேற்கொண்டு இந்த பேச்சை தொடருவோம். நான் ஏன் இந்த வரலாற்றை கையில் எடுத்தேன் என்றால், பள்ளியில் படிக்குங்கால் திரும்பி பார்த்தால் நமக்கு நம் வரலாறு சொல்லப்படவில்லை என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் ராஜராஜ சோழன், சோழன், சேரன், பாண்டியன் இந்த அளவில் இருக்குமே அல்லாது முழுமையான நம் வரலாறு நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. சரி, பள்ளிகளில் சொல்லித்தரப்படவில்லை. கல்லூரிகளில் பட்டப்படிப்பில் இளங்கலை வரலாறாகட்டும், முதுகலை வரலாறாகட்டும், அதில் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்று போய் பார்த்தால் வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. தமிழ்நாட்டு வரலாறு முழுமையாக அங்கும் சொல்லப்படவில்லை என்பதை வருத்தத்துடன் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். சரி, இருக்கட்டும், நம் செய்திக்கு வருவோம். இப்பொழுது ஒரு நாளை நான் குறிப்பிடுகிறேன். 10/4/1311. அந்த நாளுக்கு என்ன சிறப்பு, அதையே நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், அந்த நாள்தான் தமிழரின் அரசியலின் வீழ்ச்சியின் தொடக்க நாள், தமிழர்களின் ஆளுமையின் வீழ்ச்சியின் தொடக்க நாள், இனம், மொழி, பண்பாட்டு வீழ்ச்சியின் தொடக்க நாள். ஏனெனில் அன்று வரை தமிழன் தன்னை ஆண்டான். சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன் என்று அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பங்காளி சண்டையிலே சுந்தரபாண்டியன் பீஜப்பூர் சென்று மாலிகாபூரை அழைத்து வந்தான். என் தம்பி என் பட்டத்தை பிடித்து கொண்டான், நீ எனக்கு வாங்கித்தா என்று அழைத்து வந்தான். மாலிகாபூரும் வந்தான். வரும் வழிகளையெல்லாம் கொள்ளையடித்தான், கோயில்களை இடித்தான். மதுரையில் காலடி எடுத்து வைத்த அன்று நம் மொழி, நம்முடைய ஆளுமை, ஆட்சி நின்றது. அவன் திரும்பி சென்றான், கொள்ளையடித்து திரும்பி சென்றான். ஒரு ஆட்சியை, ஒரு பொம்மை ஆட்சியை அமர்த்திவிட்டு சென்றான். அது ஒரு 70 ஆண்டுகள் நடந்தது.
அப்போ தமிழுக்கு எங்கு இடம்? உருது மொழி, பாரசீக மொழி தான் இருந்திருக்க வேண்டும். ஆளுவோர் யார் எப்படி இருக்கோ அப்படித்தான் மக்கள் இருந்திருப்பார்கள். அவனை ஒழிக்கிறேன் பேர்வழி என்று விஜயநகர பேரரசு அப்பொழுது இருந்தது. குமரகம்பண்ணா என்பவனை அனுப்பி வைத்தார்கள். அந்த இஸ்லாமிய ஆட்சியை, முகமதிய ஆட்சியை ஒழிப்பதற்கு என்று அனுப்பி வைத்தார்கள். ஹரிஹர புக்கர் என்பவர்கள் அமைத்த அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து அந்த இளவரசன் வந்து அவர்களை தோற்கடிக்கிறான். தோற்கடித்து நாயக்கர் ஆட்சி தொடங்குகிறது. நாயக்கர் ஆட்சி தொடங்குகிறது, ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே மராட்டியர்களும் வருகிறார்கள். மதுரையில் ஆண்ட நாயக்கர் தஞ்சையிலும் வருகிறார்கள். தஞ்சையில் வரியை வசூலித்து தருகிறேன் என்று சொல்லி ஈகோஜி என்ற சரபோஜி முந்திய முன்னோன் சிவாஜியின் தம்பி வரி வசூலிக்கிறேன் பேர்வழி என்று வந்து நாயக்கனை விரட்டி தன்னாட்சியை நிறுவுகிறான். அங்கே நாயக்கன், இங்கே மராட்டியன். இடையிலே போர்ச்சுகீசியை நுழைகிறான். வாஸ்கோ ட காமா கோழிக்கோட்டிலே மன்னனை சந்தித்து வணிகம் என்று சொல்லி நுழைகிறான். நுழையும் பொழுது அந்த கடலிலே கப்பல் ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. ஹஜ் பயணத்திற்காக போய் வந்த மக்கள், இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள் அந்த கப்பலிலே, அந்த போர்க்கப்பலில், அந்த பயணக்கப்பலிலே. இவன் அவர்களை கொன்றொழிக்கிறான். ஏதோ தொடர்பில்லாத ஒரு செய்தியை நான் சொல்வதாக நீங்கள் நினைக்கக்கூடும், நேயர்களும் நினைக்கக்கூடும். அவன் ஏன் அதை செய்கிறான் என்றால், போர்ச்சுகீஸிலிருந்து அவன் கிளம்பும் பொழுது அங்கு இஸ்லாமியர்கள் அதுவரை படையெடுத்து வந்து விட்டார்கள். சிலுவை போர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களை அடக்கிவிட்டுத்தான் இவன் வருகிறான். வந்து இங்கு வணிகத்திற்காக பேரம் பேச வரும்பொழுது மன்னனை சந்திக்கிறான். கோழிக்கோட்டு மன்னனை சந்தித்து, நீ அராபியருடன் வணிகம் செய்யக்கூடாது என்று சொல்கிறான். மன்னன் சொல்கிறான், அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. பல நூற்றாண்டுகளாக அவர்கள் எங்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம்தான் நான் வணிகம் செய்வேன், உன்னிடம் வணிகம் செய்ய மாட்டேன் என்றே சொல்கிறான். சரி என்று சொல்லிவிட்டு வஞ்சம் தீர்ப்பேன் என்று சொல்லிவிட்டு செல்லுகிறான். மீண்டும் வந்து படையெடுத்து தோற்கடித்து மதுரை வரை வருகிறான். போர்த்துகீசியன் வந்தான், பின்னால் டச்சுக்காரன் வந்தான், பிரெஞ்சுக்காரன் வந்தான், பிறகுதான் ஆங்கிலேயன் வந்தான். இதுதான் ஒரு வேகமான ஒரு வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. சரி, ஏன் நமக்கு நம் நிலை புரியவில்லை என்றால், இந்த ஐரோப்பியர்கள் காலனி ஆதிக்கத்தை ஏற்படுத்தும் போது இவர்கள் ஏற்கனவே அடிமையாக இருந்ததனால் அதை எளிதாக ஏற்றுக்கொண்டார். அடிமை, மீண்டும் ஒரு அடிமையாகிறோம் என்ற உணர்வே இல்லாமல் இருந்தார்கள். ஒரே ஒரு செய்தியில் கன்னியாகுமரி மட்டும் அடிமையாகாமல் இருந்த இடம். ஏனென்றால் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தபடியால் அது மட்டும் அந்நியர்கால் படாமல் இருந்தது கன்னியாகுமரி என்ற செய்தியை பதிவு செய்கிறேன். சரி, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது தன் மொழி உணர்வு, பண்பாட்டுணர்வு, இன உணர்வெல்லாம் குறைந்த நேரத்திலே எதனால் இப்படி இருக்கிறது என்று நான் காரணம் சொல்லும் பொழுது, நாம் எப்பேற்பட்ட இனம் என்று சொல்லும் பொழுது 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் கிபி 300இல் சீனாவிலே வாங்கு என்ற வரலாற்று அறிஞர் பதிவு செய்கிறார். நமது புதுச்சேரி இருக்கிறது அல்லவா, அங்கு அரிக்கமேடு என்ற ஊர் இருக்கிறது. அங்கிருந்து வந்த வணிகர்கள் தன் நாட்டு பொருட்களை சீனத்துக்கு விற்றார்கள். அப்படி விற்கும் பொழுது அவர்கள் தன் நாட்டு பொருட்களை மட்டுமா விற்றார்கள்? இல்லை இல்லை, யவனர்களிடமிருந்தும் அராபியர்களிடமிருந்தும் பொருள்களை வாங்கி எங்களிடம் விற்றார்கள் என்ற பதிவை அவர் செய்கிறார். இதை நியூயார்க் யூனிவர்சிட்டி பேராசிரியர் டான்சன்சன் உறுதிப்படுத்துகிறார் அவர் தம் ஆய்வில். அப்போது இந்த கடல் வழி, அந்த கடல் ஆளுமை
இந்த மாகடலை ஆண்டவன் யார் என்றால் நம் தமிழர்கள் என்று பதிவாகிறது. இது சீனத்து அறிஞர்கள் கூறுகிறார்கள். சீனாவில் ஒரு பழக்கம் உண்டு. நாள்தோறும் அவர்கள் நாட்குறிப்பு எழுதுவார்கள், அனைவற்றையும் பதிவு செய்வார்கள். எனவே இது பதிவில் இருக்கிறது. இந்த பக்கத்தில் அதுபோல் இருக்கிறது. சரி, யவனர்கள் பக்கம் வருவோம். யவனர்கள் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தமிழில் யவனர்கள் என்று சொல்லுவோம். அயோனிஸ் என்ற ஒரு தீவு அங்கு இருக்கிறது. அதை வைத்து யவனர்கள் என்று நாம் அழைத்தோம். அங்கு கிமு 5ஆம் நூற்றாண்டில் இருந்து பாண்டிய நாட்டிலிருந்து வணிகம் செய்தார்கள் என்ற பதிவு அங்கு இருக்கிறது. பிளைனி தி எல்டர், மூத்த பிளைனி என்பாரும் பெரிப்ளஸ் என்ற வணிக குறிப்பும், பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரேரியன் சி என்ற வணிக குறிப்பும், இது போன்ற அறிஞர்களும் பல குறிப்புகளை சொல்கிறார்கள். பாண்டிய நாட்டு பொருள்கள், முத்து, யானை தந்தம், வாசனை பொருள்கள் ஆகியவற்றை அவர்கள் இறக்குமதி செய்தார்கள். மிளகு இல்லாமல் அவர்களை இருக்கவே முடியாது. அதற்காக தங்கத்தை அள்ளி கொடுத்தார்கள். அப்பொழுதுதான் மூத்த பிளைனி சொல்லுவார், நமது நாட்டு மக்கள் ரோமானிய பெண்கள் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகிறார்கள், அவர்களுக்கு சிக்கனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் ஸ்பெயின் நாட்டில் இருந்த நமது தங்கச் சுரங்கமே காலியாகிவிட்டது என்று அவர் பதிவினை செய்கிறார். சரி, அந்த தங்கம் எங்கே போயிற்று? பாண்டிய நாட்டுக்கு வந்தது என்பதனை அகழ்வாய்வில் தங்கக்கட்டிகள் நிறைய கிடைக்கின்றன, ரோமானிய காசுகள் கிடைக்கின்றன. இன்றைக்கு கூட நான் சிம்லா போயிருந்த பொழுது நேபாளிய பெண், இளம்பெண் ஓடி வந்து என்னுடைய மனைவியின் நகையை எடுத்து பார்த்தார்கள். ஏன்? வட இந்தியா முழுவதும் தமிழர்கள் அதிகமாக தங்கத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதற்கு வரலாற்று ஆதாரமும் இருக்கிறது. ஒரு தங்கக்கட்டியிலே போகுல் குன்ற கோதை என்றே வெட்டி இருக்கிறது. அதுபோன்று பல வியப்பான செய்திகள் கிடைத்தன. சரி, நேராகவே அந்த இடங்களுக்கு போனால் என்ன, அந்த நாடுகளுக்கு போனால் என்ன, தமிழர்கள் சென்ற தடத்தை பதித்தால் என்ன என்று நாங்கள் என்ன செய்தோம் என்றால், நானும் பேராசிரியர் இறையரசன் அவர்களும், அவர்தான் அந்த தமிழ்நாட்டு வரலாறு என்ற தமிழ் நூலை எழுதினார். அதை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தேன். இருவரும் இணைந்து கடாரம் கொண்டான் என்ற பட்டத்தை ராஜராஜ சோழன் பெற்றானே, ஏன் கடாரம் சென்று வந்தால் என்ன என்று முடிவு பண்ணி நாம் கடாரம் சென்றோம். கடாரம் செல்வதற்கு முன் நாங்கள் சிங்கப்பூர் சென்றோம். சிங்கப்பூர் அருங்காட்சியகத்திலே ஒலி காட்சியிலே நுழைந்தவுடன் ராஜசோழன் இந்த மண்ணில் காலடி எடுத்து வைத்தான், அவன்தான் சிங்கப்பூர் என்று பெயரிட்டான் என்று பதிவே செய்கிறார்கள். ராஜேந்திர சோழனை ராஜசோழன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சரி, கடாரத்துக்கு போனோம் என்றால், மலேயாவில் உங்களுக்கு தெரியும், மலேசியாவிலே தமிழர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அடிமையாக தோட்டத்தில் வேலை பார்க்க சென்றவர்களாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, நீண்ட நாட்களாக வணிகம் செய்பவர்களாக, மன்னர் பின்னோர் என்று சொல்வார்கள், மன்னர்களுக்கு சமமாக அல்லது அமைச்சர்களுக்கு சமமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள், வளமாக இருந்திருக்கிறார்கள். சரி, கடாரம் போனோம். கடாரம் அருங்காட்சியகத்திலே பட்டினப்பாயை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். காழகத்தை பற்றி வருகிறது, நமது கடாரத்தை பற்றி வருகிறது என்று அருங்காட்சியகம் சொல்கிறது. அங்குள்ள பிள்ளையார் சிலை, நம்முடைய மணிகள், முத்துமணிகள் தமிழர்கள் கொண்டு வந்தார்கள் என்று 30,000 ஆண்டுகள் என்று அவன் சொல்கிறான். இதுபோன்று பல காட்சிகள் அங்கு அருங்காட்சியகத்தில் இருக்கிறது, கட்டடங்கள் இருக்கிறது. அது ஒரு செய்தி. நான் இந்த பயணங்களை பற்றி எதற்கு குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், இது எதனை காட்டுகிறது? தமிழனின் ஆளுமையை காட்டுகிறது. மரபணுவில், தமிழா இன்று சொல்கிறேன், உன் மரபணுவில் அவைகளெல்லாம் உள்ளது. எனவே நீ நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம் பெருமைக்கு உரியவன் என்று. மரபணு அறிவியல் சொல்கிறது, உன்னுடைய குணங்கள் போன்றவைகளெல்லாம் வழி வழியாக முன்னோர்களிடம் வருகிறது என்று உனக்கு அறிவியல் சொல்கிறது. எனவே நீ இவைகளெல்லாம் ஏதோ நான் வரலாற்று தற்பெருமைக்காக சொல்லவில்லை. நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும், ஆளுமையுடன் நிற்க வேண்டும்.
நீ இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், நீ வளர வேண்டும், செல்வத்தை ஈட்ட வேண்டும், அடிமையாக இருக்க வேண்டியதில்லை. அவர்கள் வணிகர்களாக சென்றார்கள், யாரிடமும் அடிமைகளாக செல்லவில்லை. அங்கே வணிகர்கள், இங்கே வேளாண்மையில் தலை சிறந்து விளங்கினார்கள், உலகத்திற்கே வழிகாட்டினார்கள். யாரிடமும் அடிமையாக இல்லையே, நீ ஏன் அடிமையாக வேலை செய்ய போகிறாய்? நீ முதலீடு செய். வணிகர்கள் போல் கடல் தாண்டி வணிகம் செய்தார்களே, அதுபோல் வணிகத்தை செய். இதை சொல்கிறேன். எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த பாடத்தை கற்று படித்தோம், ஒரு சின்ன வேலைக்கு சென்றோம், பணிபுரிந்தோம், கார்ப்பரேட் வேலையெல்லாம் தெரிகிறது, எப்பொழுது வேண்டுமானாலும் வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். ஏன்? நீ தொடங்கு. 6 கோடி மக்கள் இருக்கிறார்கள், 6 கோடி மக்களுக்கு தேவையை செய்தால். எனவே வரலாற்றையும் இன்றைய வாழ்வியலையும் இணைப்பதற்காகத்தான் இதை நான் எடுத்து சொல்கிறோமே ஒழிய பெருமை மட்டும் பேசுவதற்கு அல்ல. பல பேர் சொல்கிறார்கள், பழம்பெருமை பேசுவது வீண் என்று. வீண்தான். நீ இன்று சரியாக நாம் இல்லாத காரணத்தினால் அதை எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது. பண்பாடு, இனம் எவ்வளோ தலை சிறந்து உலக அளவுக்கு அவங்க பயணப்பட்டு அவங்களுடைய அடையாளங்களை அங்கே நிலைநாட்டியிருக்காங்க அப்படின்னும் போது அதை பற்றின ஒரு புரிதல் இங்கே இல்லாத ஒரு காரணத்தினால தான் தமிழன் இன்னைக்கு இந்த நிலைக்கு போயிருக்கானோன்ற ஒரு அச்சமும் வருது. இப்போ இவ்வளோ சிறப்பாக வாழ்ந்த மக்கள் தங்களுடைய அடையாளத்தை தொலைத்த காரணம் என்ன? எங்கிருந்து இதோட வீழ்ச்சி தொடங்குச்சு? நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய இன்வேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. இன்றைக்கும் தமிழ் பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் தமிழர்கள் அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் தான் இந்த தலைமுறை இருக்குது. இது ஏன் அப்படி ஆயிடுச்சு? நான் முன்னரே சொன்னது போல், நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்குத்தான் அந்த நாளை குறிப்பிட்டேன். நாம் ஏன் இந்த நிலைக்கு வந்தோம் என்றால், நாம் தொடர்ந்து அடிமையாக இருந்திருக்கிறோம் வேற்றுமொழியாளர்களுக்கு. வேற்றுமொழியாளர் என்றால் அவருடைய மொழி பண்பாடு நம்மிடம் தாக்கம் இருக்கும், அல்லது தன்னை பற்றிய தாழ்ச்சி மனப்பான்மை வரும். ஏனென்றால் அவரிடம் ஊழியம் செய்திருப்பார்கள், பணிந்து புரிந்திருப்பார்கள், எனவே தாழ்ச்சி இருந்திருக்கு. அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை. அந்த காரணத்துக்காகத்தான் அதை சொன்னேன். ஏன் நான் அவ்வளோ தூரம் போக வேண்டும்? இப்பொழுது சமீபத்திலே இங்கு உள்ள ஜப்பானிய துணை தூதரகத்திலே கிட்டகாவா என்ற தூதர் இருந்தார். அவர் கூறுகிறார், சங்க காலத்திலே பாண்டிய நாட்டிலிருந்து தமிழர்கள் எங்களிடமிருந்து முத்து வாங்கி சென்றார்கள். அவுட்சோர்ஸ் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். தூத்துக்குடியில் கிடைத்த முத்து போதாத காரணத்தினால் இவர்கள் அவுட்சோர்ஸ் பண்ணினார். அங்கு வாங்கி சென்றார்கள். எஞ்சிய தேவைக்கு எங்களிடமிருந்து வாங்கி சென்றார்கள், யவனர்களுக்கு விற்பதற்காக என்பதை இன்று பதிவு அவர் செய்கிறார். அதே போல் தமிழ் தொடர்புகளை பற்றி அவர் சொல்கிறார். 400 சொற்களுக்கு மேல் இருக்கிறது. எதற்கு இதை சொல்கிறேன்? தமிழா, உன்னுடைய தமிழ் அங்கு இருக்கிறது, ஜப்பானில் இருக்கிறது, 400 சொற்களுக்கு மேல் இருக்கிறது என்று துணை தூதர் சொல்கிறார். கொரியாவிலே 4000 சொற்களுக்கு மேல், தமிழ் சொற்களுக்கு மேல் இருக்கிறது என்பதை கிம் என்ற கொரிய நாட்டு துணை தூதர் சொல்கிறார். என்னுடைய நல்ல நண்பர் முகநூலிலே ஜி மூன் யாங் என்பவர் தமிழ், கொரிய, சீன, ஆங்கில எட்டிமாலஜி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் என்னுடன் தொடர்பில் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பக்க நூல் போட்டிருக்கிறார். அவரை நாங்கள் வர சொல்லி இருக்கிறோம், அவருக்கு பாராட்டு அளிக்கப் போகிறோம். எனவே நம்முடைய மொழி உலகத்தாரால் பாராட்டப்படும் மொழி, சிறந்த மொழி, முதன்மொழி, ஞானத்தின் முதன்மொழி என்று நான் சொல்லவில்லை. எப்பொழுதும் ஒரு குற்றச்சாட்டு உண்டு, தமிழன் தற்பெருமையை தன் மொழிதான் மூத்தது. அப்படி அல்ல. உலக மொழியியல் வல்லுநர்கள் லண்டன் நகரிலே 1986ஆம் ஆண்டில் நினைக்கிறேன் கூடுகிறார்கள், மொழி ஆய்வில் ஈடுபடுகிறார்கள். அந்த மாநாடு முடியும் அல்லவா, ஆய்வரங்கம் முடியும் அல்லவா, அப்பொழுது வேலிடிக்ஷன் முடிவு விழா வரும் அல்லவா, அதுக்கு யாரை அழைத்தார்கள்? பிசி அலெக்சாண்டர், உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், இங்கு ஆளுநராக இருந்தார். அவரை அழைத்தார்கள். அவர் இருக்கும் பொழுது ஒரு முடிவை அறிவித்தார்கள். உலகம் தோன்றியதிலிருந்து வாழும் மொழி 4,
அதில் ஒன்று தமிழ் என்று சொன்னார்கள் என்பதனை அப்பொழுது எம்ஜிஆர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. எம்ஜிஆர் ஆட்சியை நீக்கிவிட்டு ஆளுநர் ஆட்சி நடக்கிறது. இவர் பிசி அலெக்சாண்டர் காரைக்குடி செல்கிறார், கம்பன் விழாவிலே கலந்து கொள்கிறார். கம்பன் விழாவில் பேசியதை தொலைக்காட்சியில் பதிவு செய்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஆஸ் அன் இண்டியன் ஐ ஃபெல்ட் ப்ரவுட். ஆக அந்த இடத்திலே யாரும் இந்தியர்கள் இல்லை என்றும் அவர் பதிவு செய்கிறார். எனவே உலக மொழிகள் வல்லார் நம் மொழியை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார்கள். மறைமலை அடிகளாரோ தேவநேய பாவாணரோ கூறுவதை நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. உலகமே சொல்லும் பொழுது 10 மொழிகளில் ஒன்று என்று சொல்கிறார்கள். எனவே மொழி இருக்கட்டும் ஒரு பக்கம், நாம் நம் மொழியை பெருமையுடன் உலகம் ஏற்கிறது போற்றுகிறது என்று புரிந்து கொண்டு நம் மொழியில் நாம் நன்றாக கற்று தேர்ந்தால்தான், தாய்மொழி கல்வி நீங்கள் பெற்றால்தான் சிறந்த சிந்தனையாளராக வளர முடியும். கண்டிப்பாக சார், அதை பற்றி தான் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ எவ்வளோ சிறப்புகள் பற்றி பேசுகிறோம், மொழியோட மேன்மையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதை பற்றின ஒரு புரிதல் இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை மத்தியில் இல்லை. அதுக்கு காரணம் தாய்மொழி கல்வி இல்லையோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்குது. இந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட தமிழோட சிறப்பு, தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்த ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மொழி ஒரு மொழி பாடமாக கூட முழுமையான ஒரு அங்கீகாரம் கிடைக்காத ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். இந்த நிலையில் தாய்மொழி கல்வியோட அவசியம்னா ஏன் அது முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்வீங்க? நல்லா கேட்டீங்க. இப்போ நான்லாம் கூட தாய்மொழி கல்வியில் தான் படித்தேன். அது இன்னொரு சிறப்பு என்னன்னு கேளுங்க, எல்லா தட்டு மக்களும் ஒன்றாக இருந்தோம். உயர்வு தாழ்வு இல்லாமல் வசதி படைத்தோர் வசதி குறைந்தோர் மேலோர் கீழோர் எல்லாம் இல்லாமல் ஒன்றாக படித்தோம், தமிழை படித்தோம், தமிழால் வாழ்ந்தோம், தமிழால் வாழ்கிறோம். தமிழ் தான் நம்மை வாழ வைக்கிறது, அடிப்படை. நீங்கள் சொல்வது போல அந்த காரணத்துக்கெல்லாம் போய் குற்றம் சொல்வதை விடுத்து அதிலிருந்து விடுபடுவதைத்தானே நாம் பார்க்க வேண்டும். அதுதானே சரி. அதனால் அதை விட்டுவிடுவோம். எதனால் அப்படி ஆனது அனைவரும் தெரிந்த செய்தியை நான் பேச வேண்டாம். ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த துறையில் நுழைந்ததே நான் தெரிந்து கொள்வதற்கோ என்னை பாராட்டுவதற்கோ அல்லவே அல்ல. நாம் வாழ்ந்து முடித்து விட்டோம். விட்டு செல்ல வேண்டியது வீடு நிலம் அல்ல, அறிவு சொத்து என்று இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்று சொல்கிறார் அல்லவா. இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கம். நோக்கத்துடன் தான் இறங்கினோம். அந்த நோக்கம் ஒரு சிறிது வெற்றி பெற்றதாக கூட உங்களிடம் சொல்ல முடியும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 20,000 பேர் என்னுடைய முகநூலை பார்க்கிறார்கள். இதை பெருமைக்கு சொல்லவில்லை, இது சென்று சேர்கிறது. வரலாற்றில் ஆர்வம் உண்டாகி இருக்கிறது, தமிழில் ஆர்வம் உண்டாகி இருக்கிறது என்பதை சொல்வதற்காக சொல்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டுடன் சொல்கிறேன். ஆஸ்திரேலியாவிலே எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய மகன் அங்கு பணிபுரிகிறார். அவர் தந்தை மருத்துவர், திருச்சியிலே மருத்துவர். அவரிடம் தொலைபேசியிலே சொல்கிறார், ஏன்பா என்னை ஆங்கில மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்ச, தமிழில் படிக்க வச்சிருக்க வேண்டானே அப்படின்னு திட்டுறாரு. இப்போது இத்தனை ஆண்டு கழித்து என்னால் படிக்க முடியல, பேச முடியல, இவ்வளோ உயர்ந்த மொழியாக இருக்குது. ஆக அந்த உணர்வு இளைஞர்களிடம் வந்து விட்டது, அந்த எழுச்சி வந்தே விட்டது. நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் பார்க்கத்தான் அதை போகிறீர்கள். அவர்களுக்கு தமிழ் சரியாக பேச தெரியாமல் இருக்கலாம், படிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் பிள்ளைகளை தமிழில் படிக்க வைப்பார்கள், தமிழில் பேச வைப்பார்கள். நீங்கள் அதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஓரளவுக்கு நாம் அதை வெற்றியும் பெற்றிருக்கிறோம். எப்பொழுதுமே நாம் குறையே பார்க்காமல் அதில் கிடைக்கிற நிறையும் பார்க்க வேண்டும். பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு. வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
ஒரு 25 நிமிடங்களில் நம்மளுடைய தமிழர் இனம் பற்றின ஒரு முழுமையான வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் எவ்வளவு சிறப்போட, எவ்வளவு தைரியம், துணிச்சலோட, அறிவோட தமிழர்கள் அன்று இருந்திருக்காங்க. எந்த விஷயத்தையும் தாய்மொழி மூலமாக நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம்னாலே நம்மளுடைய அறிவு இன்னும் தெளிவடையும் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று நாடு முழுவதும் வந்தே மாதரம் பற்றிய பாடலும் அது குறித்த விமர்சனங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்திலே மட்டுமில்லாமல் உயர்நீதிமன்றங்களும் அது குறித்த சில ஆணைகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். கல்வி நிறுவனங்களில் வாரம் ஒரு முறையாவது வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லுகிறது. என்ன காரணம் என்றால், அது ஒரு தேசபக்தி பாடல். தேசபக்தியை நாட்டில் வளர்ப்பதற்காக அந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தேசபக்தியை வளர்க்க வேண்டும் என்பது சரிதான். ஆனால் அந்த பாடலுக்கும் தேசபக்திக்கும் என்ன தொடர்பு என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு தேசிய பண் ஜனகணமன எல்லா இடங்களிலும் பாடப்படுகிறது, அது வேறு. ஆனால் வந்தே மாதரம் எப்போது உருவானது, யாரால் எழுதப்பட்டது, அதனுடைய உள்ளடக்கம் தேசப்பற்றை வளர்ப்பது தானா என்பன போன்ற வினாக்களுக்கு அரசாங்கம் எதுவும் விடை சொல்லாமல் மௌனம் சாதிக்கிறது. அது 1882ஆம் ஆண்டு வங்காளத்தைச் சேர்ந்த பங்கிம் சந்திர சாட்டர்ஜி என்கிறவரால் எழுதப்பட்ட ஒரு நாவலினுடைய இடையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடல். அந்த நாவலினுடைய பெயர், அது மிக புகழ்பெற்ற நாவல் ஆனந்த மடம் என்பது அந்த நாவலின் பெயர். அந்த ஆனந்த மடம் நாவலில் இது ஒரு பாடலாக இடம்பெற்றிருக்கிறது. எந்த இடத்தில் என்பது மிக முக்கியமானது. 1882 என்றால் ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்தியா இருந்த காலம். எனவே அந்த வெள்ளைக்காரர்களை எதிர்த்து இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்கிற நோக்கத்தில் எழுதப்பட்ட நாவலா அந்த ஆனந்த மடம் என்று பார்த்தால், இந்திய விடுதலைக்கும் அந்த நாவலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வாழ்ந்த காலத்திலிருந்து ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு மேற்கு வங்கத்தில் நடந்த ஒரு வைணவ சந்நியாசிகள் நடத்திய நவாபுக்கு எதிரான கலவரத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட நாவல்தான் ஆனந்த மடம். எனவே வெள்ளையர்களுக்கு எந்த விதத்திலும் எதிரானதில்லை. உள்ளே பார்த்தால் சில இடங்களில் வெள்ளையர்களுக்கு ஆதரவாக கூட சில வரிகள் இருக்கின்றன. எனவே வைணவ சந்நியாசிகள் 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நடத்திய ஒரு கலகம். யாருக்கு எதிராக? மீர் ஜாவர் என்கிற அந்த நவாபுக்கு எதிராக நடத்திய கலகம். அந்த கலகத்தை பற்றி எழுதியிருக்கிற அந்த நாவலில் மிக முதன்மையான செய்தியாக எது இருக்கிறது என்றால், முஸ்லீம் மக்களுக்கான எதிர்ப்பு அந்த நாவலின் உள்ளடக்கமாக இருக்கிறது. அதிலே வந்திருக்கிற பவானந்தன் என்கிற ஒரு பாத்திரம், அதுதான் அந்த நாவலினுடைய முதன்மையான பாத்திரம். அந்த பவானந்தன் என்கிற பாத்திரம், அந்த பாத்திரத்தின் தலைமையிலே வைணவ சந்நியாசிகள் எல்லோரும் ஒன்று கூடி அன்றைக்கு இருக்கிற நவாப் அரசாங்கத்தினுடைய கஜானாவை கொள்ளையடிப்பதும், அன்றைக்கு இருந்த முஸ்லீம் வழிபாட்டு தலங்களை இடிக்க வேண்டும் என்று நெருப்பு கக்குகிற பாடல்களை பாடிக்கொண்டு சென்றதும் என்று வருகிற இடத்திலே தான் அப்படிப்பட்ட பாடல்களில் ஒன்றாக இந்த வந்தே மாதரம் அமைந்திருக்கிறது. வந்தே மாதரம் என்றால் தாயே வணக்கம் என்றுதான் பொருள். அதிலே ஒன்றும் மாற்றமில்லை. தாயை வணங்குவதில் பிழையும் இல்லை. ஆனால் தாய் என்று யார் குறிக்கப்படுகிறார்கள்? பாரத மாதா இல்லை. அதுதான் அடிப்படையான செய்தி. எப்போதும் நாம் தாய் என்று வந்தவுடனேயே பல நேரங்களில் பலவற்றை தவறாக கருதி கொள்ளுகிறோம். எங்கள் தாய் என்று பாரதி ஒரு பாடலை எழுதியிருக்கிறார், நமக்கு தெரியும். தொன்று நிகழ்ந்ததனைத்து உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினாளாம் எங்கள் தாய் என்கிறார். எல்லோரும் இந்த பாடலை தமிழ்த்தாய்க்கான பாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, தமிழ்த்தாய்க்கும் அந்த பாடலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது பாரத தாயை பற்றிய பாடல். ஆனால்
ஆனந்தமடம் நாவலிலே வருகிற தாயே வணக்கம் வந்தே மாதரம் இருக்கிறதே, அது பாரத தாயை அடிப்படையாக கொண்டதல்ல, காளியை துர்க்கையை தாயாக அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட பாட்டு. எனவே ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தும் இன்னொரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராகவும் எழுதப்பட்ட பாடல்தான் வந்தே மாதரம். இது எப்படி மதச்சார்பற்ற ஒரு நாட்டின் தேசிய கீதமாக அல்லது அதற்கு இணையான ஒரு பாடலாக அமைய முடியும்? இந்த விவாதங்கள் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இந்தியாவிலே நடந்தன. 1906 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் இதனை ஒரு தேசிய கீதமாக வைக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த நேரத்திலேயே அதற்கு எதிர்ப்பும் எழுந்தது. மிக குறிப்பாக இதனை தேசிய கீதமாக ஆக்கக்கூடாது என்று சொன்ன பெரியவர்களில் 2 பேருக்கு இடம் இருக்கிறது. ஒருவர் கவிஞர் ரவீந்திரநாத் டாகூர், இன்னொருவர் சுபாஷ் சந்திர போஸ். 2 பேரும் இஸ்லாமியர்கள் இல்லை. ஏனென்றால் இஸ்லாமியர்கள் சொல்லியிருந்தால் அந்த மதத்துக்காரர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லலாம். 2 பேரும் இஸ்லாமியர்கள் இல்லை. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய விடுதலைக்காக தன் உயிரை பணயம் வைத்து போராடியவர். ரவீந்திரநாத் டாகூர் இன்றைக்கும் இசைக்கப்படுகிற தேசிய பண்ணை நாட்டுக்கு தந்தவர். 2 பேருமே இது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தது, இன்னொரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானது, எனவே இதனை தேசிய கீதமாக ஆக்க முடியாது என்ற அறிவார்ந்த நிலையில் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகும் அது பல எதிர்ப்புகளை கண்டிருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக இதனை ஒரு விவாதமாக மத்திய அரசும் நீதிமன்றங்களும் ஆக்கி கொண்டிருக்கின்றன. இஸ்லாமிய மதத்துக்கு எதிராக அவர்களின் வழிபாட்டு தலங்களை இடிக்கிற அளவுக்கான ஒரு நோக்கமும் போக்கும் கொண்ட ஒரு பாடல் எப்படி எல்லா மதத்தினரும் வாழ்கிற இந்தியாவினுடைய பொதுவான பண்ணாக அமைய முடியும்? இதுதான் நாம் முன்வைக்கிற கேள்வி. இதனை பள்ளிக்கூடங்களிலே பாட வேண்டும் என்று சொல்லுவது ஒரு மதத்தை மற்ற மதத்தினரின் மீது திணிப்பதாக ஆகாதா? பொதுவாக இருக்கிற கல்வி நிலையங்களை ஒரு மதத்தின் பிடிக்குள் கொண்டு வந்து விடுகிற வேலையாக ஆகாதா? இவையெல்லாம் தான் இன்றைக்கு இந்தியாவிலே எழுப்பப்பட்டிருக்கிற கேள்விகள். இந்த அளவுக்கு அந்த ஆனந்தமடம் நாவலை தந்த பங்கிம் சந்திர சாட்டர்ஜியை போற்றுகிற, அந்த நாவலில் இருக்கிற வந்தே மாதரத்தை போற்றுகிறவர்கள் ஒரு செய்திக்கு விடையளிக்க மறுக்கிறார்கள். ஆனந்தமடம் வெள்ளையர்களுக்கு எதிரான விடுதலை உணர்வை ஊட்டுகிற நாவலும் இல்லை. அதனை சந்த பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வெள்ளைக்காரர்களை எதிர்த்தவரும் இல்லை. அப்படியானால் அவர் யார்? அவர் துணை மாவட்ட நீதிபதியாக, டெப்டி மேஜிஸ்ட்ரேட் என்கிற பதவியில் வெள்ளையர் அரசாங்கத்தில் பணிபுரிந்தவர், வெள்ளையர் அரசுக்கு விசுவாசமாக இருந்தவர், அவர்களினுடைய சம்பளத்தை மாதம் வாங்கி கொண்டவர். எனவே முழுக்க முழுக்க வெள்ளையர்களுக்கு ஆதரவாக அவர்களினுடைய அரசின் கீழ் ஒரு ஊழியராக பணியாற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய நாவல் எப்படி இந்திய விடுதலைக்கான நாவலாக ஆக முடியும்? ஆகையினாலே அது 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு வைணவ சன்னியாசிகளின் கலகத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு துர்காதேவியை தாயாக பாவித்து கொண்டு அந்த அடிப்படையில் தாயே வணக்கம் என்கிற பாடலில் தொடங்கி இஸ்லாமியர்களினுடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் இடித்து தீருவோம் என்று ஒரு வீரியத்தோடு பாடல்களை கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஒன்றுதான் அது என்பதை பார்க்கிற போது இது எப்படி இந்தியாவின் ஒற்றுமையை குலைக்கக்கூடியது, இந்தியாவின் பன்மைத்துவத்தை அழிக்கக்கூடியது என்பதை நாம் உணரலாம். எனவே வந்தே மாதரம் என்கிற பாடலை பாட வேண்டும். பொதுவாக பார்க்கிற போது வந்தே மாதரம் என்பது ஒரு தேச உணர்ச்சிக்கான தொடர் என்பது போல தெரியும். ஏனென்றால் அது தாயே வணக்கம் என்று வருகிறது. தாய் என்றால் நாம் தமிழ் தாய் என்று சொல்லுகிறோம், இந்திய தாய் என்று சொல்லுகிறோம். இப்படி ஒரு விடுதலை உணர்ச்சியோடும் ஒரு மண்ணின் மீதான பற்றுதலோடும் சொல்லப்படுவதாக கருதப்படலாம். ஆனால் உண்மையில் அது துர்க்கை என்கிற ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளை தாயாக காட்டுகிற பாடல். இது இந்தியா முழுமைக்கும் ஒரு நாளும் பொதுவான பாடலாக ஆக முடியாது.
இன்றைய காலகட்டத்தில் பல புதிய கல்விகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அக்கல்விகளுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. இவைகளை பற்றி தகவல்களை இந்த பகுதியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு பட்டதாரி இளைஞர் அரசு மற்றும் அரசு துறை நிறுவனங்களில் என்ன மாதிரியான பணிகளுக்கெல்லாம் செல்லலாம், என்ன மாதிரி பணியிடங்கள்லாம் இருக்கின்றன, அவற்றிற்கான தேர்வுகள், தேர்வு முறைகள் என்னென்ன, அந்த தேர்வுகளை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன, அந்த தேர்வை ஒரு மாணவர் அந்த தேர்வுக்காக தயாராகின்ற போது அவர் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்கிறார், அந்த சவால்களை அவர் எப்படி சமாளித்து அந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நாம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகள் என்னெல்லாம் இருந்தது, என்ன வகையான தேர்வுகளை அவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிறது குறித்து நாம் பார்த்தோம். அதற்கப்புறம் அந்த யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய ஐஏஎஸ் தேர்வுகள்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அது எப்படி இருந்தது, அதற்கான தகுதிகள் என்னென்ன, யார் யாரெல்லாம் இந்த தேர்வுக்கு தயாராகலாம், எலிஜிபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். அப்புறம் அந்த தேர்வினுடைய அமைப்பு 3 படிநிலைகள் அந்த தேர்வு நடத்தப்படுகிறது. ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ அப்படிங்கிறது. அதில் நம்ம முக்கியமாக இன்டர்வியூக்கு, அதாவது இந்த ஆளுமை தேர்வுக்கு எப்படி ஒரு மாணவர் தயாராகணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் விரிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒரு மாணவர் ஆளுமை தேர்வை எதிர்கொள்கிற போது அவருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், உதாரணமாக நான் எல்லா கேள்விகளும், ஒரு ஆளுமை தேர்வில் கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நான் விடையளிக்க வேண்டுமா, எனக்கு தெரியாத ஒரு பதில், தெரியாத ஒரு கேள்வி, பதில் தெரியாத ஒரு கேள்வி வந்தால் நான் அதை எப்படி எதிர்கொள்கிறது, எனக்கு தெரியலைன்னு நான் சொல்லலாமா, அப்படின்னா எப்படி சொல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து விரிவாக பேசிக்கொண்டு வந்தோம். அந்த வகையில் நம்ம ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ பற்றி பார்த்தோம். அது ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ எப்படி இருக்கும், எப்படி ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறித்து சில உதாரணங்கள் நம்ம கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அந்த வகையில் அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ ஏன் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. எதற்காக ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ நடத்தணும், ஏன் ஒரு நார்மலாகவே 2 நடத்திட்டு போகலாமே, எதுக்காக சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னேன். உதாரணமாக என்ன காரணம் இருக்க முடியும், ஏன் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னா, சில தலைமை பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லீடர்ஷிப் பொசிஷன்ஸுக்கு ஆள் எடுக்கிற போது என்னெல்லாம் பார்க்குறாங்க, லீடர்ஷிப் குவாலிட்டியில் என்னெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, தலைமை பண்புகளில் என்னெல்லாம் வருதுன்னு சொன்னால், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருகிற போது அதை ஒரு பேலன்ஸ்டு மைண்டோடு அப்ரோச் பண்ண தெரியுதாங்கிறதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது ஐஏஎஸ் தேர்வுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக நீங்கள் ஒரு மாணவர் இந்த தேர்வு முடிஞ்சு போகும்போது அந்த தேர்வில் செலக்ட் ஆகி போகிறாருன்னா ஒரு அதிகாரியாக போய் உட்கார போகிறார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவோ அல்லது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகவோ ஒரு மாணவர் போகிற போது, ஒரு நபர் போகிற போது, அவருக்கு கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா ரா பவர்னு சொல்லுவோம். அது ஒரு அதீதமான அதிகாரம் ஒரு கையில் இருக்கும். உதாரணமாக ஒரு போலீஸ் அதிகாரியை, காவல்துறை அதிகாரியை கையில் ஞாபகம் வச்சுக்கங்க, எடுத்துக்கங்க. இப்போது பொங்கல் முடிஞ்ச அடுத்த சில நாட்களில் மரீனா பீச்லேயும் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பெரிய போராட்டம் நிகழ்ந்தது. அதில் காவல்துறையினர் முக்கியமாக திருச்சி மாநகர ஆணையர், துணை ஆணையர் எல்லாருமே பாராட்டினாங்க. ஏன் அப்படின்னா, அவர் எந்த விதமான பலப்பிரயோகமும் இல்லாமல் பேசியே மாணவர்களை கன்வின்ஸ் பண்ணார் அப்படின்னு. இப்போ அதுதாங்க விஷயம். உங்கள் கையில் ஒரு ரா பவர் இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் போராடுறேனோ, அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் அந்த இடத்துல கூடி நிற்கிறேனோ, ஏதோ ஒரு உணர்ச்சிகரமாகவோ ஏதோ ஒரு விஷயம் செய்கிறான்னு வச்சுப்போம். அப்படி அவர்கள் உங்களை பார்த்து பேசக்கூடிய வார்த்தைகள், காவல்துறையை பார்த்து, அரசாங்கத்தை நோக்கி சில விஷயங்கள் செய்கிற போது நாம் என்ன ஆகக்கூடாதுன்னா, அந்த அதிகாரி என்ன ஆகக்கூடாதுன்னா டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு அதிகாரியாக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் நிற்கிற போது உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாமே உங்களுடைய ஆணைக்காக உங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இடக்கூடிய அந்த ஆணை அப்படிங்கிறது எப்படி வேணாலும் மாறலாம். அது அந்த சமுதாயத்திற்கு
அல்லது அந்த அரசாங்கத்திற்கு ஒரு கெட்ட பேரை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறலாம். அதே மாதிரி வேறு சில ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் போகும்போது நீங்கள் உதாரணமாக வந்து இப்போ ஒரு சிஆர்பிஎஃப்பில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போது ஒரு நக்சல் பாரிகள் மாதிரியான ஒரு நக்சல் இயக்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு தன்னுடைய படையை கூட்டிகிட்டு அவர் போகிறார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு ரொம்ப பேலன்ஸ்டாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது, ஒரு தேவை இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த அதிகாரி எடுக்கக்கூடிய முடிவு, அந்த அதிகாரி எடுக்கக்கூடிய அந்த பாதை, வகுக்கக்கூடிய பாதை, அவர் கொடுக்கக்கூடிய ஆணைகள் அப்படிங்கிறது வந்து அந்த ஆப்ரேஷன்ஸுக்கு மாத்திரம் மட்டுமானது அல்ல. அந்த ஆப்ரேஷன்ஸ் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காவலர்னுடைய, ஒவ்வொரு ஆய்வாளர்னுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறானதாக இருந்தால் ஒன்று அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரலாம், அல்லது சிலருடைய உயிருக்கு ஆபத்தாக முடியலாம். ஒரு அஜிடேஷனையோ ஒரு மாப் கண்ட்ரோலுக்கோ போகும்போது ஒரு காவல்துறை அதிகாரி வந்து கொஞ்சம் பேலன்ஸை விட்டு ஏதோ ஒரு ஆணை பிறப்பித்து அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வந்து அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக தடியடியோ அல்லது கண்ணீர் புகையோ அல்லது துப்பாக்கி பிரயோகமோ பண்ணி அதனால் வந்து உயிரிழப்புகளோ அல்லது வந்து பொருள் சேதாரமோ ஆச்சுன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் மட்டுமல்ல, அந்த அதிகாரிக்கே மனசாட்சி ரீதியாக சில பிரச்சனைகள் வந்துடும், பணி ரீதியாக பிரச்சனைகள் வந்துடும். உயிரிழந்தவர்கள் அல்லது பொருள் இழந்தவர்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் வருகிற போது நீங்கள் எப்படி உங்களை பேலன்ஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு அதற்கான திடமான மனது உங்கள்கிட்ட இருக்கா? அதற்கான திடமான ஒரு மென்டல் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கா? அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாமினேஷன் லெவல்லே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஈவன் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், கார்ப்பரேட் இன்டர்வியூலையும் கூட சில நேரங்களில் இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போது சிவில் சர்வீசஸில் வச்சு நான் கொடுத்த உதாரணங்களில் சிவில் சர்வீசஸில் வந்து ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட் தேவைப்படக்கூடிய இடங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி வச்சு சொன்னேன். இதே மாதிரி எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா பதவிகள்லையுமே இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த கார்ப்பரேட்ஸ்லேயும் கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அவங்க டார்கெட் வச்சு வேலை செய்வாங்க. இந்த டார்கெட்டு இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கணும், இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையை இந்த பணிகள்லாம் முடிச்சே தீரணும். ஏன்னா இந்த பணிகள் முடிக்க வேண்டிய கால அவகாசம் வந்து கொஞ்சம் கூட குறை ஆனால் கூட கம்பெனிக்கு பெரிய அளவில் வந்து நஷ்டம் ஏற்படும். கம்பெனி வந்து அதற்கான வந்து நஷ்ட ஈட்டு தொகையாக மிகப்பெரிய அளவில் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சில ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும். அல்லது நம்மளுக்கு வந்து திடீர்ந்தாப்பில் வந்து ரெக்வயர்டு ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்காது. திடீர்ந்தாப்பில் ரெக்வயர்டு ஒர்க் ஃபோர்ஸில் முக்கியமான ஆட்கள் பணியை விட்டு போவாங்க, அது அட்ரிஷன் ரேட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வருகிற போது ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி அந்த கிரைசிஸை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அப்போ அந்த கிரைசிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக எந்த ஒரு கிரைசிஸ் எடுத்துக்கிட்டாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அடிப்படையாக தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பேலன்ஸ்டு மைண்ட் செட். அந்த பிரச்சனை வரும்போதோ அல்லது அந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போதோ அந்த சூழலை பார்த்து பயப்படுவதோ அல்லது பதற்றம் அடைவதோ இல்லாமல் அமைதியாக என்ன பிரச்சனை, இது என்ன சூழல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான அமைதியான மனநிலையோடு இருக்கக்கூடிய அணுகுமுறை தேவைப்படும். அந்த அணுகுமுறை வேணும்னு சொன்னால் மனதளவில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும், திடம் இருக்கணும். அந்த திடம் உங்கள்கிட்ட இருக்குதாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. ஸோ அதனால் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ வந்துட்டாலே வந்து அதை பர்சனலாக எடுக்கக்கூடாது. பெரும்பாலான மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கூட அவங்க பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. அது தனக்கு மட்டுமே அப்படி ஒரு இன்டர்வியூ கொடுக்கப்பட்டதாகவும் அது வந்து போர்டு அந்த மாணவருக்கு எதிராக மொத்த போர்டும் அவனுக்கு எதிராகவே செயல்பட்டதாகவும் நினச்சிக்கிட்டு ஒரு தவறான புரிதலோட ஒரு தவறான கருத்தாக்கத்தோட மீண்டும் ஒரு இன்டர்வியூ பற்றி பயத்தோடையோ அல்லது வந்து ஒரு வெறுப்போடையோ போகிறதுங்கிறது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஸோ இது உங்களுக்கு மட்டும் நடக்க போகிற விஷயம் கிடையாது. ஸோ அதை பர்சனலாக எடுக்கக்கூடாது. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத விட அந்த நீங்கள் போகக்கூடிய பணியை பொறுத்து தான் இருக்குமே தவிர உங்களை வச்சு இருக்காது. எந்த நபர் அங்கே இருக்கிறாரோ அதை வச்சு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ இருக்காது. எந்த பணிக்கு ஆள் எடுக்கிறாங்களோ, தேர்வு நடக்கிறதோ, அந்த பணியை குறித்து அந்த பணிக்கு தேவையான அந்த பணிக்கு இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் வேணும்னா மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆக முன்னாடி வாட் இஸ் அ ஜாப் டு விச் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர், யூ ஆர் கோயிங் டு அப்பியர் இன் த இன்டர்வியூ, எந்த ஜாபுக்காக போகிறீங்கிறத ஓரளவுக்கு திடமாக ஓரளவுக்கு
கணிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஜாபுக்கு போகணுன்னா என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் வேணுன்றதை பார்க்குறோம் இல்லையா, கூடவே என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் வேணுங்கிறதையும் பார்க்கணும். குவாலிஃபிகேஷன் மாத்திரம் பார்க்கக்கூடாது, குவாலிட்டிஸையும் பார்க்கணும். இந்த குவாலிட்டிஸையும் பார்த்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அண்ட் வென் யூ எக்ஸ்பெக்ட் இட் இட் வில் பி நோ சர்ப்ரைஸ் டு யூ. ஸோ எதிர்பார்த்து போகிற எந்த விஷயமுமே வந்து ஒரு பெரிய குழப்பத்தையோ அல்லது நமக்கு ஒரு பயத்தையோ உருவாக்காது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் ப்ரொவகேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசும்போது அடுத்த நிகழ்ச்சியில் வந்து தொடர்ச்சியாக பேசலாம். நன்றி, வணக்கம்.